Hello everyone, நான் உங்கள் நவீன் ரவி. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஒரு மாதம் விட்டு நான் வீடியோ போடுறேன். ஸோ நீங்களாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இவன் வீடியோ போடலன்ட்டு. எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் முடிஞ்சிச்சு. ஸோ கொஞ்சம் குட்டி குட்டி வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் இப்போ தான் ஃப்ரீ ஆகினேன். ஸோ ஃப்ரீயான பிறகு உங்களுக்கு நான் வீடியோ போட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்களே தமிழ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. டிசோ வாட்ச் 2 நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இது ஒரு 3000 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் வாட்சாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வாட்ச் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்ஸு. ஸோ இந்த டிசோ வாட்ச் 2ஓட ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 volt 0.5 ஆம்பிஃபையர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆகஸ்ட்டில் வந்து இம்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட எம்ஆர்பி நம்மளுக்கு 4000 rupees இருக்குது. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஆஃபர் இருக்கிறதுனால இல்லை எம்ஆர்பியோ அவ்வளோதான்றதுனால 2300 rupeesக்கு நம்மளுக்கு இந்த டிசோ வாட்ச் 2 வந்து நம்மளுக்கு வாங்க முடியும். ஸோ இப்போ இருக்கிற பெஸ்ட்டான ப்ரைஸ் எது நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு வாங்கிக்கலாம். அதிகமாக பேசாமல் இந்த பாக்ஸை உள்ளே ஓப்பன் பண்ணி என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு இந்த கவரை நான் பீல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ நல்லா இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 4.3 cm டிஸ்பிளே இருக்குது. நம்மளுக்கு ஃபுல் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 15 வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இருக்குது. பிளட் ஆக்சிஜன் லெவல்ஸ் இருக்குது. அண்ட் ஹார்ட் ரேட்டும் மானிட்டர் பண்ணுறாங்க. 5 ATM வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அதாவது 50 மீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் 10 minutes வரைக்கும் வாட்ச் தண்ணியில் வைக்கலாம். ப்ளஸ் 10 day பேட்டரி லைஃப் இருக்குது. ப்ளஸ் வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் 100 கொடுத்துருக்காங்க. பட் பேட்டரி லைஃப் தான் வந்துட்டு 10 days இருக்காது, இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் வந்து குவாலிட்டிக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்த உடனே நம்மளுக்கு இங்கே வாட்ச் கொடுத்துருக்காங்க. எஸ், நான் வந்து பிளாக் கலர் தான் வாங்கிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வச்சுட்டு நம்மளுக்கு வேறு என்ன இருக்குதுன்னு உள்ளேன்னு பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஸோ இது சார்ஜிங் கேபிள் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன். ஸோ ஏன்னாக்கா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இது மேக்னெட்டிக் சார்ஜர்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இதில் இருக்கிறத நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள். வாட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இதை நம்ம ஆன் பண்ணுவோம். ஸோ இதை ஜஸ்ட் இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஆன் ஆகிடும். ஸோ டிசைன் வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு செட்டப் பண்ண கேட்குறாங்க. ஜஸ்ட்டு இங்கிலீஷ் கொடுங்க. ஸோ இதை பயன் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். அது டவுன்லோட் பண்ணிட்டு பிறகு நம்ம ஸ்கேன் டு பயன்னு இருக்கா. இப்போ என் ஃபோன் எடுத்து நான் பயன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு. அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிசோ. நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்அப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சைன்அப் பண்ணி வச்சுட்டு பிறகு இந்த டிவைஸ் இது வந்துட்டு பிறகு இங்கே கனெக்டட் டிவைஸ்ன்னு இருக்கும். இங்கே கிளிக் டு ஸ்கேன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே அவங்க ஓகே ஆக்சஸ் கொடுத்துட்டோம். நம்ம ஸ்கேன் பண்ணலாம். ஓகே, கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஸோ இங்கே ஸ்கேன் பண்ணிட்டுக்கு அப்புறமா இங்கே கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஸோ நான் அக்செப்ட் கொடுக்குறேன். பைண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கே ஃபோன் இருக்குது. இங்கே அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணால் அப்டேட் கொடுங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இந்த வாட்சை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் ஏதாச்சும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷனில் பேசலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க,
இந்த வாட்சை நான் அன்பாக்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது அன்பாக்சிங் ப்ளஸ் நான் ரிவ்யூ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த வாட்ச் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 2300க்கு வாங்கினேன். பட் இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு 3000 ருபீஸ் காமிச்சிச்சு. இப்போ திவாலி சேல் போயிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் நம்மளுக்கு 3000 வந்து நம்மளுக்கு 2300 ருபீஸ்க்கு வந்திருக்கா. ஸோ இது தான் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான டைமு நீங்கள் இந்த வாட்ச் வாங்குறதுக்கு. ஸோ இந்த வாட்சை வந்துட்டு எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு கொடுக்குற காசுக்கு நல்ல வர்த்தாகவே இருக்குது. அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச்னாலே நம்மளுக்கு டைம் தெரியும், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே நம்ம ஸ்டெப் கவுண்டிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் அவ்வளோவா நான் வாக் பண்ணலை, ஸோ அதனால தான் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்டெப் கவுண்டிங் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ கேலரிஸ் வந்துட்டு இங்கே கட்டாக இருக்குது, பர்ன் ஆகிருக்கு அப்படின்ட்டு இங்கே காமிக்கிறாங்க. ஸோ அது பக்கத்தில் சைடில் போனீங்கன்னா நம்ம தூங்கும் போது வந்துட்டு நீங்கள் வாட்ச் கட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி தூங்குறீங்க, நல்லா தூங்குறீங்களா இல்லையான்ட்டு நம்மளுக்கு இது காமிச்சிடும். நான் இன்றைக்கி தூங்கும் போது கை கட்டின ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதை வச்சு நான் தூங்கலைன்னா ஸோ அதை விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஹார்ட் ரேட் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹார்ட் ரேட் இங்கே வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆக்யூரேட்டாக வந்துட்டு நீங்கள் இருக்குதான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஆக்சிமீட்டரில் வச்சு ட்ரை பண்ணேன். ஸோ ஆக்சிமீட்டரில் எனக்கு ஒரு 95 அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா இதில் நம்மளுக்கு 98 100 கிட்ட வருது. அவ்வளோ ஆக்யூரேட்டாக இருக்கும்ன்ட்டு நான் சொல்ல வரல. பட் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வாட்ச் உங்களுக்கு அது கொடுக்கும். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணாக்கா வெதர் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு உங்கள் வாட்சிலேருந்து மியூசிக்கை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு கால் சப்போர்ட் இல்லை. ஸோ நீங்கள் கால் பேசணும் அப்படின்னு ஏதாச்சும் நினச்சிங்கனாக்கா இதில் நீங்கள் கால் பேச முடியாது. நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இதில் நீங்கள் கால் பேச முடியாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃபிட்னஸ் வச்சுக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம்ஸ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் இங்கே வந்துருக்கு. ஸோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் இங்கே வருது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த மாதிரி டீல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இந்த வாட்ச்க்கு வந்து கீழே போனீங்கன்னா நம்மளுக்கு சில மூட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஸோ இங்கே பாருங்கள் Sp02 நம்ம பிளட்டு வந்துட்டு எவ்வளோ பியூராக இருக்குன்ட்டு நம்ம இங்கே தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு எவ்வளோ ஆக்யூரேட்டாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 2-3% மேலே கீழே போகும். ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒர்க் அவுட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு 15 ஒர்க் அவுட் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு பிறகு ஸோ வேறு என்ன நம்ம சொல்ல வரேன்னா இதில் நம்மளுக்கு வாட்ச் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு ஒரு ஃபைல் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா 100+ உங்களுக்கு இந்த வாட்ச் ஃபேஸஸ் கிடைக்கும். ஸோ 100+ ஆக எல்லாத்தையும் டெய்லி ஒன்று வச்சுருக்கேன் நான். நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சிங்கனாக்கா 100+ இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் தான். 5 mAh வரைக்கும் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் தண்ணியில் போட்டு பார்த்தேன், நான் குளிக்கும் போது பார்த்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி கொள்ளும் அதெல்லாம் கையில் தான் இருந்துச்சு. ஸோ இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் தான். நீங்கள் தண்ணியில் ஸ்விம் பண்ணலாம். இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறது மேலே வந்துச்சுனாக்கா இந்த வாட்ச் தாங்கணும். அண்ட் ஆஸ் ஆஃப் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கிளைம் பண்ணுறது நம்மளுக்கு 10 days வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு ஆக்சுவல் யூசேஜ்க்கு நான் ப்ளூடூத் எப்பவுமே இதை கனெக்ட் பண்ணி வைக்க மாட்டேன். ஆர்லி வந்துட்டு 1 டேக்கு ஒரு 5 minutesக்கு எவ்வளோ கனெக்ட் பண்ணுவேன். ஸோ எப்போ சும்மா ட்ராக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ எனக்கு ஒரு 6-7 days இல்லை 8 days கூட வச்சுக்கலாம். ஸோ 8 daysக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்துச்சு. ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா நான் சண்டே வந்து ரீசார்ஜ் பண்ணேன் 90% கிட்ட. ஸோ நேற்று மண்டே, இப்போ டியூஸ்டே டைம் பார்த்தீங்கன்னா 11:20 இருக்குது. ஒரு 20% இருக்குன்னு சொல்லலாம் 2 days கிட்ட. ஸோ நீங்களே பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பேட்டரி லைஃப் கம்மியாகும். ஆனால் இது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னமா ஒரு ஹார்டாக யூஸ் பண்ணாலும் ஒரு 4-5 days கன்ஃபார்மாக உங்களுக்கு இதில் பேட்டரி வந்துடும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு ஃபைன் மை ஃபோன் இருக்குது, ஃபீமேல் ஹெல்த் இருக்குது, பிரெத் மேட் இருக்குது, மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டைமர் இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது, வெதர் இருக்குது, அலாரம் வச்சுக்கலாம். ஸோ அலாரம் வச்சுனாக்கா உங்களுக்கு சவுண்ட் எதுவும் கேட்காது, ஆனால் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ட்ராக்கிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஆக்டிவிட்டி டேட்டா நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு
நீங்கள் எவ்வளோ நடந்தீங்க, எத்தனை கிலோமீட்டர் நடந்தீங்க அப்படின்னு காமிச்சிடும் டேட் வைஸாக. ஸோ ஒரு நல்ல வாட்ச் தான். இப்போதைக்கு 2300 அவைலபிளாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல பெரிய டிஸ்பிளே கொடுத்துக்கிறேங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா வாட்சஸும் சின்ன ஃபேஸாக இருந்துச்சு. ஸோ அதுதான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக இருக்குது மற்றதை விட. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே வேணும், சின்ன டிஸ்பிளே வானாவா அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருந்தேன். ஸோ அது அவ்வளோவா நான் யூஸ் பண்ணதில்லை. பட் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லுவான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம ஒரு ஆடு பிடிச்சி நம்ம இருக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன், நான் கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன் ரவி எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் வச்சு கேட்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வாய்ஸ் வர ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.